ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما ومرادهما ومطالبهما وحكمهما ومواعظهما ونصائحهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم ربي يسر ولا تعسر اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع العلماء الصالحين الذين خدموا دينك وأخلصوا عبادتك ودعوا إلى سبيلك وجاهدوا في سبيلك حتى أتاهم اليقين اللهم اجعلني من العلماء الصالحين الربانيين الربيين الحكماء العالمين العاملين الصالحين المصلحين அல்லாஹ்வுடைய அருளால் அல் குர்ஆன் விரிவுரை வகுப்பை மீண்டும் நாம் ஆரம்பிப்பதற்கு இந்த வாய்ப்பை பெற்றோம். அல்லாஹு தஆலா நமது இந்த வகுப்பிலே அருள் புரிவானாக. ஆமீன். இறுதியாக நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்த போது சூரத்துல் கத்ருடைய விளக்கங்களை பார்த்தோம். தப்சீர் தபரியிலிருந்து பிறகு தப்சீர் இப்னு கசீரிலிருந்து பல விளக்கங்களை பார்த்து சூராவுடைய தப்சீரை நாம் நிறைவு செய்தோம். நம்முடைய இந்த வகுப்புடைய வழக்கத்தின்படி சூரா உடைய விளக்கம் முடிந்தவுடன் அந்த சூராவை பற்றி பேசுவது நம்முடைய தொடர் வழக்கமாக இருந்து வந்ததை நீங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் படித்ததையெல்லாம் ஒருங்கிணைத்து புரிந்து கொள்ளும் விதமாக இப்போது இந்த சூராவை எப்படியெல்லாம் நாம் அணுக வேண்டும், இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவதாக மீண்டும் ஒரு முறை இந்த சூராவுடைய பொருள்களை தெரிந்து கொள்வோம், சொல்லுக்கு சொல் பொருளோடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி பெயரால், அல்லாஹி அல்லாஹுவின், அர் ரஹ்மான் பேரருளாளன், அர் ரஹீம் பேரன்பாளன். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். இன்னா நிச்சயமாக நாம், அன்சல்னா இறக்கினோம், ஹு இதை, அதாவது இந்த குர்ஆனை, ஃபீ இல் லைலத் இரவு, அல் கதிர் கண்ணியமிக்க அல்லது அல் கதிர், அல் கதிர் இரவில் இதை நாம் இறக்கினோம். நிச்சயமாக நாம் இதை லைலத்துல் கதிரில் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கதிர். இந்த மா என்பது வாக்கியத்தை வாக்கியத்தோடு தொடர்பு படுத்துவதற்காக கொண்டு வரப்படும். சில நேரங்களில் இதுக்கு மேலும் மற்றும் இன்னும் என்று அர்த்தம் வைப்போம், சில நேரங்களில் அர்த்தம் வைக்க மாட்டோம். அது அந்தந்த தமிழ் வாக்கியங்களுக்கு நடைக்கு ஏற்ப அது வெளிப்படும், சில நேரத்தில் மறைந்திருக்கும். அதனால வாவுக்கு அர்த்தம் காணுமே அப்படின்னு நம்ம தேட தேவையில்லை. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து பேசுறான். அந்த க இருக்கு பாருங்க, க என்பது முகாத்தபுடைய லமீர். ஆகவேதான் உலமாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல நபியே என்று பிராக்கெட்ல அடைக்குறிப்பா அதுக்கு பேரு அதுல போட்டுக்கொள்வாங்க. நபியே. மா என்றால் ஐயுஷைஇன், அத்ரா யுத்ரி இத்ராஅன் அறிவித்தது, க உமக்கு, நபியே உமக்கு எது அறிவித்தது, மா என்ன, லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று உமக்கு எது அறிவித்தது, கதிர் இரவு என்னவென்று உமக்கு அறிவித்தது எது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரை பற்றி பேசும் பொழுது லைலத்துல் கத்ரில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு அந்த லைலத்துல் கத்ரை பற்றி உமக்கு தெரியுமா நபியே, யாராவது உங்களுக்கு சொல்லி இருக்காங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்கறதுடைய நோக்கம் என்ன, நான் உங்களுக்கு சொல்லித்தர நபியே. லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் என்பது அப்படியே அர்த்தம் வைக்கலாம், முதாஃப் முதாஃப் இலைஹியே சேர்த்து அர்த்தம் வைக்கலாம். அல்லது அல் கத்ர் இரவு என்பது ஹைருன் சிறந்ததாகும், மின் இருந்து, அல்ஃப் ஆயிரம், ஷஹர் மாதம், 1000 மாதங்களை விட லைலத்துல் கத்ர் இரவு சிறந்ததாகும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து, தனஸ்ஸலு இறங்குகிறார்கள், அல் மலாயிகத்து வானவர்கள், வர்ரூஹு இன்னும் ரூஹும், ஃபீஹா அதிலே அதாவது அந்த இரவிலே, பிஇذنி ரப்பிஹிம் தங்கள் இறைவனுடைய உத்தரவினால், தங்களுடைய இறைவனுடைய அனுமதி கொண்டு, இذன் என்பதற்கு உத்தரவு, அனுமதி, பர்மிஷன், மின் குல்லி அம்ரின் எல்லா காரியங்களுக்கும். சரி, அப்ப தமிழ் முழு அர்த்தம் எப்படி வைக்கலாம், அதில் வானவர்களும் ஜிப்ரீலும் தங்கள் இறைவனின் அனுமதி கொண்டு, பிராக்கெட்ல
அந்த ஆண்டுக்குரிய அல்லாஹுவின் எல்லா கட்டளைகளுடன் இறங்குகிறார்கள். அந்த வருஷத்துல என்னென்ன நடக்கும் அது சம்பந்தப்பட்ட அந்த உத்தரவுகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்று ஜிப்ரீலும் வானவர்களும் இறங்குகிறார்கள். சலாம், ஈடேற்றம் உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். ஹிய, அது, ஹிய என்ற இந்த லமீரு பெண்பாலுடைய லமீரு, இது எதை பார்த்து மீளுகிறது, திரும்புகிறது? லைலத்துல் கதரை பார்த்து. அது, அதாவது அந்த லைலத்துல் கதர் ஹத்தா எதுவரை என்றால் மத்லா உதயமாகின்ற வரை. எது? அல் ஃபஜ்ர் அதிகாலை, விடியல் காலை அல்லது விடியல், 3 அர்த்தங்களும் சொல்லலாம். விடியல் உதிக்கின்ற வரை அல்லது அதிகாலை விடுகின்ற வரை, அதிகாலை உதிக்கின்ற வரை, அதிகாலை விடியல் உதிக்கின்ற வரை அது நீடிக்கிறது. சலாமுன், அந்த இரவு அமைதி பெற்றது, சாந்தி பெற்றது. ஹிய, அது, ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ரி அதிகாலை உதிக்கின்ற வரை அது நீடித்து கொண்டிருக்கும். அப்ப மக்ரிபில் ஆரம்பித்து ஃபஜ்ர் தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகின்ற வரை அது நீடித்து கொண்டிருக்கும். சரி, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் அனுப்புகிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் ஓரளவுக்கு இந்த சூரா லைலத்துல் கத்ரை நம்ம விளக்கமாக பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் பரக்கத் செய்யட்டும். நிறைய பேர் பயன்பெற்றதா சொன்னீங்க. இன்றைய முஸ்லிம் உம்மத்து லைலத்துல் கத்ரை எந்த அளவு அலட்சியம் செய்திருக்கிறார்கள். வெறும் அலங்காரங்களிலும், வெறும் ஃபேஷன்களிலும், அது போன்று விளம்பரங்களிலும், அது போன்று பயானு, அதே போல் இந்த டீ, காஃபி, பிரியாணி, லொட்டு லொசுக்கு, இதில் எப்படி நேரங்களை வீணாக்குறாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து லைலத்துல் கத்ரை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் என்பதை பற்றியும் ஓரளவுக்கு நம்ம தெளிவாக பேசணும். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சூராவுடைய விளக்கத்துக்குள்ளார போவோம். இந்த சூராவுடைய பெயர், இந்த சூரா அல் கத்ர் என்று பெயரால் அழைக்கப்படுகிறது. இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். எப்போதுமே நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு சூராவுக்கு பெயர் எப்படி வைக்கப்படுகிறது. அது சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஹதீஸின் வாயிலாக நேரடியாக அறிவிக்கப்பட்ட பெயராக இருக்கும். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் நேரடியாக இருக்காது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டிருப்பாங்க. அவர்களுக்குள்ளார அந்த பெயர்களை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த பெயர்கள் பின்னாடி பிரபலமாகும். பல நேரங்களில் பெயர்கள் எப்படி வைக்கப்படுகிறது என்று சொன்னா, அந்த சூறால எதை பற்றி முக்கியமாக சர்ச்சை செய்யப்படுகிறதோ அந்த சர்ச்சை வேறு சூறால இடம்பெறாது. அப்படிப்பட்ட தனித்துவமான சர்ச்சை ஒரு சூறாவில் இடம்பெறுமையானால் அந்த சர்ச்சையை கொண்டு, அந்த மெசேஜ், சர்ச்சைனா மெசேஜ், அந்த செய்தியை கொண்டு அந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்படும். எப்படி சூரத்துல் பக்ரா என்று பெயர் வைக்கப்பட்டதோ, சூரா ஆலு இம்ரான் என்று பெயர் வைக்கப்பட்டதோ, சூரா அன்-நிசா என்று பெயர் வைக்கப்பட்டதோ. அப்ப இந்த மாதிரி சூறாக்களுக்கு ஹதீஸினுடைய விளக்கமும் இருக்கும், சஹாபாக்களுடைய பதிவும் இருக்கும். அதே போல அந்த சூறால் அது சம்பந்தமா பேசப்படக்கூடிய சர்ச்சையும் இருக்கும். இப்ப அதே போன்றுதான் இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இந்த சூறாவுடைய அடிப்படை நோக்கமே என்ன? கத்ர் இரவை பற்றி பேசுவது. ஆகவே முதல் ஆயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சொல்லை கொண்டு, அந்த சொல்லுதான், அந்த சொல்லுடைய கருத்து தான் இந்த சூறாவுடைய முக்கியமான தலைப்பே. ஆகவே அதை கொண்டு இந்த சூறா அறியப்படுகிறது, பெயர் வைக்கப்பட்டது. அடுத்தது, இந்த சூறா மக்கியா மதனியா என்றால் 2 கருத்தும் இருக்கு. அதுல மக்கி சூறா என்பது பிரபலமான கருத்து. சூரா அல் கத்ர் மக்கியா அல்லது மதனியா என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் இது மக்கி சூரா என்று கூறியுள்ளனர், மற்ற சிலர் இது மதனி சூரா என்று கூறியுள்ளனர். இந்த மதனி சூரா என்று சொன்னவர்கள் எதை அடிப்படையாக வைத்து சொல்லி இருக்கலாம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் சம்பந்தமான இரவுகளை பற்றி மதீனால தான் பேசுறாங்க. அதே போல நோன்பு கடமையாக்கப்பட்டதும் மதீனால தான். ஆகவே அவர்கள் இந்த சூறாவை இந்த 2 சம்பவங்களோட தொடர்பு படுத்தியும், அதே போல இஅ்திகாஃபோட தொடர்பு படுத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை பெறுவதற்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்கிறாங்கல்ல, அதையும் தொடர்பு படுத்தி அவர்கள் இந்த சூறாவை மதனி சூரா என்று முடிவு செய்திருக்கலாம். ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் கருத்துப்படி இது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா என்பதுதான் நெருக்கமான கருத்தாக இருக்கும். இது மக்கால எப்ப இறக்கப்படுது? அங்க பாருங்க மேல, இது குர்ஆனுடைய முஸ்ஹப் எழுத்து வரிசைப்படி 97வது அத்தியாயம். ஆனா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த இறக்கப்பட்ட சூராவுடைய அந்த வரிசை கணக்குப்படி இது 25வது சூறாவாக இறக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது பாருங்க,
ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதி கொண்டுதான் இந்த சூறாக்கள் குர்ஆனுடைய பிரதியில் வரிசைப்படி தொகுக்கப்பட்டது, வரிசைப்படி எழுதப்பட்டது. இந்த தர்தீபு சுவர், குர்ஆனுடைய சூறாக்களின் வரிசைகளை பற்றிய கல்வி இல்லாத பல ஆலிம்கள் இருக்காங்க. ஆலிம்கள் தான் அவங்க, ஆனா இந்த கல்வி அவங்களிடத்துல கிடையாது. அப்படி இந்த கல்வி இல்லாத காரணத்தினால கண்டபடி அவர்கள் உளறுவதை பார்க்கிறோம். தஜ்வீது சம்பந்தமான உளறல், அதே போல குர்ஆனுடைய கிராஅத் சம்பந்தமான உளறல், அதே போல குர்ஆனுடைய எழுத்து வடிவங்கள் சம்பந்தப்பட்ட உளறல். இப்படியாக தமிழ்நாட்டில் நாங்க தான் பெரிய மூத்த ஆலிம்கள், நாங்க தான் சத்தியத்தையே சொல்லக்கூடியவங்க, சத்தியம் எங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் என்று பேசக்கூடிய பலர் இந்த கல்வியை பற்றிய அறிவும் இல்ல, இந்த கல்வியுடைய தேடுதலும் அவர்களிடத்துல இல்லாம இப்படி பலவிதமான குழப்பங்களை பேசி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட போதுமானவன். புரியுதா? அவங்க நினைக்கிறபடியோ அவங்க உளறனபடியோ செய்தி கிடையாது. உண்மையிலேயே செய்தி என்பது கல்வி நூல்களில் பதியப்பட்டிருக்கு. குர்ஆனுடைய தொகுப்பு எந்த அடிப்படையில் செய்யப்பட்டது, குர்ஆனுடைய எழுத்து வடிவங்கள் எப்படி எழுதப்பட்டது, அதனுடைய ரகசியம் என்ன, எல்லாவற்றுக்குமே விளக்கம் இருக்குது. அரபி மொழியை தெரியாத பாமரர்கள், அரபி மொழியினுடைய அறிவு இல்லாத அஜமிகள் எழுதியதல்ல இந்த குர்ஆன் என்பது, இதனுடைய பிரதி என்பது. அதனால தனக்கு ஒன்று தெரியவில்லை என்ற காரணத்தினால முட்டாள்தனமா உளறுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள சூரா என்ன சூரா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அதுக்கு அடுத்து என்ன சூரா இறங்கு, என்ன சூராவை குர்ஆன் எழுத்துல பதிவு செய்றாங்க? இன்னா அன்ஸல்னாஹுன்னு சொல்லி. அப்ப அந்த பதிவின் அடிப்படையில் பாருங்க, அல்லாஹு தஆலா வஹியை இறக்கிட்டு அந்த வஹியை லைலத்துல் கத்ர் இரவுல இறக்கணும். அப்ப முதலாக குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டது இந்த இரவுல. அதே போல பூமிக்கு இறக்கப்பட்டதும் அன்றைய அந்த வருஷத்தினுடைய ரமதானுடைய லைலத்துல் கத்ர் இரவுல என்பதை இந்த சூறாவிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரியா? இப்ப திரும்ப வாங்க, இந்த சூறாவின் நோக்கங்கள், அதாவது மதாமீனு சூரா, மகாசிது சூரான்னு சொல்லுவாங்க. எந்த அடிப்படையான கருத்து இந்த சூறாவில் பேசப்படுகிறது? இந்த சூறாவின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்புகளை எடுத்துரைப்பதாகும். அதே போல் அந்த இரவில் இறக்கப்பட்ட அல் குர்ஆனின் மகத்துவத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் விளக்கி கூறுவதாகும். இந்த ரெண்டு நோக்கங்கள் இந்த சூறாவுடைய அடிப்படையான தலையாய நோக்கங்கள். கவனிங்க. அடுத்ததாக இந்த சூறாவுடைய முக்கிய தலைப்புகள், அதாவது மக்சதுன்னு சொல்லுவாங்க, அல்லது இது வந்து சரி, இது வந்து மதாமீன். முதல்ல நோக்கங்கள் வந்து மக்காசித், இரண்டாவது வந்து மதுமூன். இந்த சூறாவை எந்தெந்த தலைப்புல நம்ம பிரிக்கலாம், எந்தெந்த தலைப்புகள் சம்பந்தமா இதுல உள்ள ஆயத்துகள் வந்து சுட்டி காட்டி பேசுகின்றன. நேரடியா பேசுறதையும் உள்ளார கொண்டு வரலாம், சுட்டி காட்டி பேசுவதையும் கொண்டு வரலாம். இந்த சூறா உள்ளடக்கியுள்ள முக்கியமான தலைப்புகளில் சில அல் குர்ஆனின் உயர்ந்த சிறப்பை எடுத்துரைத்து அதன் அந்தஸ்தையும் மகத்துவத்தையும் உயர்த்தி கூறுவது. இன்றைய முஸ்லிம்களுக்கு பாவம், அல்லாதான் இன்றைய முஸ்லிம்களாகிய நம்ம எல்லாம் மன்னிக்கணும். குர்ஆனை நம்ம ஒழுங்கா மதிச்சிருந்தோம் என்றால் ஒருபோதும் இந்த குர்ஆனை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மறந்து இருக்க மாட்டோம். இதை ஓதுவதற்கு, இதை சிந்திப்பதற்கு, இதை படிப்பதற்கு, இதை பற்றி பிறரிடம் பேசுவதற்கு. அப்ப இன்று இவ்வளவு மகத்துவமான வேதம், எந்த வேதம் தங்களுக்கு இறக்கப்பட வேண்டும் என்று நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்களோ அப்பேற்பட்ட வேதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதின் மூலமாக அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்தும் இதை மனப்பாடம் செய்யாதவர்களாக, இதை திருத்தமாக ஓதாதவர்களாக, இதனுடைய அர்த்தங்களை தெரியாதவர்களாக, இதனுடைய கருத்துக்களை புரியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை விட அறிவிலிகள், நம்மை விட துர்ப்பாக்கியவான்கள் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. நம்முடைய இந்த குறையை அல்லாஹ் மன்னித்து நம்மை குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக, அதை கொண்டு அமல் செய்வதிலும், அதை படிப்பதிலும், பரப்புவதிலும், அதோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக, நம்முடைய சந்ததிகளையும். ஆக இந்த சூறாவுடைய முக்கியமான ஒரு அடிப்படையே என்னவென்றால், இந்த குர்ஆன் எப்பேற்பட்ட மகத்துவம் மிக்கது, எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு கண்ணியமிக்கது என்பதை புரிய வைப்பது. ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம படித்த தஃப்சீர்கள் மூலமாக இந்த வசனத்தை நம்ம விளங்கியிருக்கலாம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த வசனமே போதும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ரி வமா அத்ராக மா லைலத்துல் கத்ரி லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த வெளிப்படையான இந்த வசனமே போதும்
குர்ஆனோடு அவர்கள் ஒன்றி விடுவதற்கு போதுமானதாக இருந்தது. ஏன்னா அவங்க நேரடியா இந்த வசனங்களின் மூலமாகவே அவ்வளவு விளக்கங்களையும் இதனுடைய ஆழங்களையும் புரிந்து கொண்டாங்க. இப்போ நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு இவ்வளவு விளக்கங்கள் சொல்லப்பட்டதுக்கு பிறகு கூட நமக்கு மண்டையில் இறங்கலைன்னு சொன்னா அப்போ இந்த மண்டையை சுத்தியலால தான் புழக்கணும். இரண்டாவது தலைப்பு, அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவின் சிறப்பை விளக்குதல். அதாவது லைலத்துல் கத்ர், அது லைலத்துல் கத்ர் இரவாகும். மேலும் அந்த இரவில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதை உயிர்ப்பிக்க ஆர்வமூட்டுதல். சரியா? இந்த இரண்டாவது குறிப்பிலேயே நமக்கு 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன? குர்ஆன் இறக்கப்பட்ட இரவின் சிறப்பை விளக்குதல், அந்த இரவு லைலத்துல் கத்ர் என்பது. மூன்றாவது, அந்த இரவில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஆர்வமூட்டுதல். ஆக இந்த சூராவுடைய தலைப்பு என்று நாம் பார்ப்போமேயானால் இந்த தலைப்புகளில் இந்த சூறாக்களுடைய ஆயத்துகள் அமைவதை பார்க்கிறோம். இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், இந்த சூறாவிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த குறிப்பில் நம்ம ஒவ்வொரு ஆயத்தா பிரித்து படிப்பினைகள் எழுதியிருக்கோம். ஏற்கனவே நம்ம எழுதும் பொழுது மொத்தமாக சூறாவுக்கு படிப்பினைகளாக எழுதிட்டு வந்திருப்போம். நீங்கள் அதை சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொரு ஆயத்தா சொல்லும்போது பாடம் நடத்தும் போது இது இந்த ஆயத்தோட சம்பந்தப்படுதுன்னு சொல்லியிருப்போம். உங்களுக்கு இலகுவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இந்த குறிப்பில் ஒவ்வொரு ஆயத்துடைய படிப்பினைகளையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கிறோம். அதே போல இன்னொரு வேலை என்ன செய்திருக்கிறோம் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட விளக்கமா படிப்பினைகளை எழுதிட்டு யாராவது இதை முன்னாடியே படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஒரு பிரியாணி பொட்டலம் கொண்டு வந்தா உடனே பிரித்து பார்த்துருவீங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரு உங்கள் அத்தா அம்மா ஒரு சேலை ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா உடனே அதை வாங்கி பிரித்து பார்த்து போட்டு பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு ஏதாவது ஒரு புது பொருள் நகை நட்டு ஏதாவது வந்திருந்தா உடனே அதை எடுத்து ஆசையாக பார்த்துருப்பீங்க. இது துன்யாவில். இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழுதி ஒரு தஃப்சீரை உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்புகிறாரு. ஆஹா, ஒரு சூரத்துல் கத்ருடைய தஃப்சீர் வந்திருக்குது, சும்மா ஒரு ஓட்டமாவது அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே ஒரு பார்வை பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் துன்யாவை விட ஆகிரத்துக்கு முன்னுரிமை கொடுத்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பீங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நன்மைக்கு நான் செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு நன்மை வேணும்னா நீங்கள் தேடிக்க. சரியா? இந்த 15 தனியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த 15 என்னன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கேருந்து படிப்பினைகள் சுருக்கமாகன்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளவு தூரம் மேலே நீங்கள் விரிவாக படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப பிஸியானவங்க, பெரிய பெரிய கலெக்டர், விஐபி, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ரொம்ப பிஸியானவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய 14வது பக்கத்துலேருந்து சரிங்களா இருக்கக்கூடிய அந்த சில ஒரு 4 பேஜ் 14லேருந்து 18 வரைக்கும் அதையாவது கொஞ்சம் படிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். என்ன மாதிரி வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறவங்க எல்லாம் மொத்தமாக படிச்சுக்கோங்க. யா அர்ஹமர் ரஹீமீன். ஒவ்வொரு வசனத்திற்கும் விளக்கமான படிப்பினைகள். முதல் வசனம் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் இதை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம். இமாம் தபரி அவர்கள் இந்த வசனத்தின் விளக்கத்தில் கூறுவதாவது, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் ஒரே முறையாக அருகில் உள்ள வானத்திற்கு, அருகில்னா யாருக்கு அருகில் உள்ளது? நமக்கு, நம்ம பூமியில் இருக்கிற நமக்கு அருகில் உள்ளது முதல் வானம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தூரங்கள் என்பது கிடையாது. ஒரே முறையாக அருகில் உள்ள வானத்திற்கு இறக்கினான். பின்னர் தேவைக்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிப்படியாக இறக்கினான். லைலத்துல் கத்ர் என்பது அந்த ஆண்டிற்கான அல்லாஹுவின் தீர்ப்புகள் நிர்ணயிக்கப்படும் இரவு என்ற பொருளையும் கொண்டது. இது அடிஷனல் சிறப்பு. குர்ஆன் இறக்கப்பட்ட சிறப்பு ஒன்று. இன்னொரு சிறப்பு என்ன? அந்த லைலத்துல் கத்ரில் தான் அந்த ஆண்டுக்குண்டான விதிகள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மலக்குகளுக்கு அறிவிக்கப்பட்டு அதையெல்லாம் நீங்கள் நடத்தி விடுங்கள் என்பதாக அவர்களுக்கு உத்தரவு போடப்படுகிறது. அதில் தான் வருது, ஒருத்தரோ திருமணம் செய்வார், அவரோ அன்றைய ஆண்டில் கூடியவர்களிலே எழுதப்பட்டிருப்பார். இப்படியாக பல விஷயங்கள் அந்த ஆண்டில் மலக்குகளுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த மலக்குகள் அதை செயல்படுத்துகின்றார்கள். கவனிங்க, என்னென்ன படிப்பினை? அல் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதமாகும். அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நூல் அல்ல. ஏன்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சில மேற்கத்தியர்கள் பேசுவது போல இது முஹம்மது அவரா எழுதி கொண்டாரு முந்தைய வேதங்களுடைய ஸ்கிரிப்டை பார்த்துன்னு சொல்லி. இதை இவர்கள் மட்டும் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சில முட்டாள் அரபுகள் கூட இப்படி பேசி கொண்டிருந்தாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சவால் விட்டான், அட அறிவாளி முட்டாள்களா, உங்களுக்கு உண்மையிலேயே புத்தி இருந்தா, உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா, இதை பாருங்க, அலிஃப் லாம் மீம்,
நீங்க என்ன எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்து வாக்கியங்களை அமைக்கிறீங்களோ அதே எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்ட அரபு வாக்கியங்கள் தான் இந்த குர்ஆனும். கொண்டு வாங்க பார்க்கலாம். இன் குன்தும் ஃபி ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும். ஆக அல் குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்ட வேதமாகும். அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நூல் அல்ல. ஆகவே ஒரு முஸ்லிம் அல் குர்ஆனை மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் அணுக வேண்டும். அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்ற அந்த நினைவை, இதுதான் முக்கியம், அந்த நினைவை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அந்த ஞாபகத்தை நாம் மனதில் பதிய வைக்கும் பொழுது, அப்போ குர்ஆனை நம்ம தொடும் பொழுதும் படிக்கும் பொழுதும் அதை ஓதும் போதும் அது ஓதப்படுவதை கேட்கும் போதும் நம்முடைய உள்ளத்தில் மரியாதை வரும். அந்த குர்ஆனின் மீது ஒரு அன்பு ஏற்படும். இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று என்ன? தஅதீம், குர்ஆனை மரியாதை செய்வது, மதிப்பது. சரியா? அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. இன்றைய மக்கள் செய்கிற மாதிரி ஃப்ரேம் போட்டு ஒட்டுறதோ, அதை தூக்கி சொப்பு சொப்பு சொப்புன்னு முத்தம் கொடுக்கறதோ. குர்ஆன் பிரதிகளை முத்தம் கொடுக்கலாமா இல்லையானா அது வேற விஷயம், புரியுதா? ஆனா அதை இந்த மாதிரியான ஒரு எல்லை மீறலான ஒரு செயலுக்கு கொண்டு போறது அதுவும் கூடாது. அதை முற்றிலும் சாதாரண ஒரு புத்தக பிரதி மாதிரி அதை மரியாதை இல்லாமல் வைக்கிறது அதுவும் கூடாது. ரெண்டுத்துக்கும் இடையில நடுநிலையான ஒரு மரியாதையை நம்ம பின்பற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல அந்த மரியாதை, மகத்துவம் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அடுத்து அந்த குர்ஆன் மீது நமக்கு அன்பு, நேசம் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம திரும்ப திரும்ப அந்த குர்ஆனை எடுத்து படிப்போம். யார் மேல நமக்கு அன்பு இருக்குதோ அவர்களை நம்ம அடிக்கடி சந்திப்போம், அவர்களிடத்தில் அடிக்கடி பேசுவோம். அப்ப நமக்கு குர்ஆன் மேல அன்பு இருக்குமேனால் அந்த குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டே இருப்போம். சரியா? இரண்டாவது, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நாம் இதை இறக்கினோம் என்று சொல்கிறான். அப்ப அல் குர்ஆனை இறக்கியதை அல்லாஹ் தன்னிடமே இணைத்து கூறியிருப்பது அல் குர்ஆனின் உயர்ந்த அந்தஸ்தை காட்டுகிறது. மூன்றாவது, அல் குர்ஆனை இறக்கினோம் என்று இன்னா அன்ஸல்னல் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லாம அந்த அல் குர்ஆன் என்பதை முன்னாடி அந்த கருத்தில் புரியப்பட்டதை வைத்து அதற்குரிய லமீர் சுட்டு பெயரை கொண்டு இன்னா அன்ஸல்னாஹு என்று அல்லாஹ் சொல்றான். கவனிக்கிறீங்களா? இன்னா அன்ஸல்னல் குர்ஆன என்று சொல்லல, இன்னா அன்ஸல்னாஹு என்று லமீரை கொண்டு அல்லாஹு தஆலா குர்ஆனை சுட்டி காட்டி பேசுறான். அப்ப அல் குர்ஆனை இறக்கினோம் என்று வெளிப்படையாக சொல்லாமல் இதை இறக்கினோம் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இது அல் குர்ஆன் மிகவும் பிரபலமானதும் உயர்ந்ததும் என்பதால் அதை தனியாக பெயர் சொல்லி தெரிவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து நான்காவது, இந்த சூறாவை சிந்தித்து பார்க்கும் ஒருவர் அல் குர்ஆனின் மகத்துவத்தை நன்கு புரிந்து கொள்வார். அதன் மூலம் அவர் முழு மனதோடும் அல் குர்ஆனின் பக்கம் திரும்புவார். அறகுறையா மனசில்லாம முழு கவனத்தோட. அப்ப யாருக்கு குர்ஆன் ஓதும் போது முழு கவனம் வரலையோ, என்ன அதற்கு காரணம்? அவர் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை இன்னும் அறியவில்லை. சரியா? மேலும் அதை உரிய முறையில் ஓதவும், அதை உரிய முறையில் ஓதவும், அதன்படி வாழவும் முயற்சி செய்வார். யாரு? அல் குர்ஆன மரியாதையோடையும் அன்போடையும் அணுகக்கூடியவர். அல் குர்ஆனுடைய மரியாதையையும் அல் குர்ஆன் மீது உண்டான அன்பையும் தன்னுடைய உள்ளத்தில் வளர்த்து கொண்டவர் என்ன செய்வார்? குர்ஆனை ஓதும் போது முழு மனதோட ஈடுபடுவார். ரெண்டாவது, அதை உரிய முறையில் ஓதுவார், அதை வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்துவாரு. சரிங்களா? அடுத்து ஐந்தாவது, முஸ்ஹஃபின் வரிசை. முஸ்ஹஃப்னா குர்ஆன் எழுதப்பட்ட பிரதிக்கு முஸ்ஹஃப்னு சொல்லுவாங்க. ஓதப்பட அந்த வசனங்களுக்கு குர்ஆன்னு சொல்லுவாங்க. முஸ்ஹஃபின் வரிசையில் சூரத்துல் கத்ர் சூரா அலக்கிற்கு பிறகு வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அழகிய பொருத்தத்தை காட்டுகிறது. ஏனெனில் நாம் இதை இறக்கினோம் என்று வரும் இடத்தில் இதை என்பது அல் குர்ஆனை குறிக்கிறது. அல் குர்ஆனின் முதலில் இறங்கத் தொடங்கியது சூரா அல் அலக் மூலமாகத்தான். அதனால இந்த சூறாவுக்கு பின்னாடி எழுத்து வடிவத்தில் இந்த சூறா வைக்கப்பட்டிருப்பது கருத்தால எவ்வளவு தொடர்புடையதாக இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போலதான் நீங்க 114 சூறாவுக்கும் அதாவது ஒரு சூறாவுக்கு பிறகு இன்னொரு சூறா நம்ம எழுத்து வடிவத்தில் அமைக்கப்பட்டதல்லவா? பக்ராவுக்கு பிறகு ஆலு இம்ரானுக்கு பிறகு அன்னிசாவுக்கு பிறகு அல் மாயிதா, யா அர்ஹமர் ராஹிமீன். இதெல்லாம் ஒரு தொடர்போடு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சூறாவுக்கும் முந்திய சூறாவோடையும் அடுத்து வரக்கூடிய சூறாவோடையும் தொடர்பு இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி
தப்சீர் வகுப்பு முடிஞ்ச உடனே, குறிப்பாக அந்த அம்ம ஜுஸு முடிச்ச உடனே நம்ம அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தனியாக ஒரு வகுப்பு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். யா அர்ஹமர் ராஹிமீன். அடுத்து 6வது படிப்பினை, அல் குர்ஆன் லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான இரவில் இறக்கப்பட்டது. இதன் மூலம் அல் குர்ஆனின் சிறப்பும் அது இறக்கப்பட்ட இரவின் சிறப்பும் தெளிவாகிறது. 7வது, அல் குர்ஆன் குறிப்பிட்ட ஒரு சிறப்பான நேரத்தில் இறக்கப்பட்டது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இது சில காலங்களுக்கும் நேரங்களுக்கும் அல்லாஹ் தனிப்பட்ட சிறப்பை வழங்கி இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. அப்போ குர்ஆனை இறக்கிறதுக்காக கவனிங்க, மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அந்த மாதத்தில் ஒரு பகுதியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அந்த பகுதியில் ஒரு இரவு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அந்த இரவுல ஒரு நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இரவு, அந்த இரவு இடம்பெற்றிருக்கக்கூடிய மாதத்தின் பகுதி, அடுத்து அந்த பகுதி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மாதம் எல்லாமே சிறப்பிற்குரியது அல்லாஹ்விடத்துல. அல்லாஹு தாலாவுடைய தேர்வு என்பது சாதாரணமான ஒரு தேர்வாக இருக்காது. ஆகவே நாம் நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். எந்த நேரங்களை அல்லாஹு தாலா சிறப்பித்தானோ, அதற்கென்று ஒரு சிறப்பை நமக்கு வெளிப்படுத்தி கூறினானோ, அந்த நேரங்கள் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தக்கூடிய, ஆர்வமூட்டி இருக்கக்கூடிய அமல்களை செய்து அந்த இரவை, அந்த நேரத்தை நாம் சிறப்பிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? என்ன வார்த்தை சொன்ன? அல்லாஹ் சொன்ன அமல்களை செய்துன்னு சொல்லி. பள்ளிவாசல் ஃபுல்லா விளக்கு மாற்றுறது, வீடு ஃபுல்லா விளக்கு மாற்றுறது அது கிடையாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்துச்சு? விளக்கு. பள்ளிவாசல்ல மாற்றுறதுக்கு எங்க சுவர் இருந்துச்சு? இன்றைய முட்டாள்கள் என்ன செய்தார்கள்? வெளிரங்க அலங்காரங்கள், வெளிரங்க சிறப்புகளிலே கவனம் செலுத்திவிட்டு அதனுடைய ஆன்மீக சிறப்புகளை மறந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க புரியணும், உங்க வீட்டுக்காரங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய குடும்பத்தார்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக இருந்தா மண்டையில கொட்டி கொட்டி அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க. இன்றைக்கு பெரும்பாலான பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, பெண்கள் ஆண்களுக்கு அறிவுரை சொல்வதில்லை. சட்டிப்பானை உருட்டுறதோட நம்முடைய வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு, நமக்கு என்ன, அவன் எப்படியாவது தொலையட்டும், அவன் சமூக பொறுப்புல இருந்து நம்ம வீட்டுக்காரோ, நம்ம அத்தாவோ, அண்ணனோ, தம்பியோ, மாமாவோ, மச்சானோ, சச்சாவோ சமூகத்தை எப்படி கெடுத்தா என்ன, என்ன பிதாத்தை செஞ்சா என்ன, அனாச்சாரம் செஞ்சா என்ன, ஹராம்ல சம்பாதிச்சா என்ன, அதை பத்திலாம் நமக்கு எதுக்கு? நமக்கு அல்லான்னு வாரத்துல 4 நாள் பிரியாணி கிடைச்சிச்சா, 2 நாள் நெய் சோறு கிடைச்சிச்சா, ஒரு நாள் கடையில போய் சாப்பிட்டோமா, இதோட நம்ம வேலையை முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்கள். இது பெண்கள் தங்களுடைய சமுதாயத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான அவர்களுடைய பொறுப்பின்மையின் வெளிப்பாடு. அல்லாஹ் மன்னிக்கணும். எப்படி ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கிறதோ அதே போல உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆண்கள் தங்களுடைய பொறுப்பை சரிவர நிறைவேற்றாததால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த ஆண்களை திருத்தாத, அந்த ஆண்களுக்கு உணர்த்தாத, அந்த ஆண்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்காத குற்றத்தினால் நீங்களும் சம பொறுப்பாளியாக ஆவீர்கள். அதனால உஷாரா கவனமா இருங்க. உங்களுடைய வீட்டுக்காரிடத்துல கேள்வி கேளுங்க. புரியுதா? நீங்க அவர் உங்கள்கிட்ட என்ன ஆக்குன, எதை செஞ்ச, எதை செய்யலன்னு கேள்வி கேட்குற மாதிரி நீங்க என்ன சமூகத்துக்கு செய்றீங்க, நீங்க எந்த பொறுப்புல இருக்கிறீங்க, நீங்க குர்ஆன் ஹதீஸை படிச்சீங்களா, உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய ஹலால் தெரியுமா, ஹராம் தெரியுமா, உங்களுடைய தொழிலில் எப்படி ஹலால் ஹராம பேணுறீங்க, சமூக பொறுப்புகளில் எப்படி ஹலால் ஹராம பேணுறீங்க, என்னென்ன சுன்னத்துகளை நீங்க செய்றீங்க, என்னென்ன பிதஅத்துகளை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க, இதை பற்றியெல்லாம் விழிப்புணர்வை கொண்டு வாங்க. யா அர்ஹமர் ராஹிமீன். சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு அல்லாஹ்ட்ட வந்து நான் சாட்சி சொல்லிடுவேன். கவனிங்க. 8வது படிப்பினை, நிச்சயமாக நாம் இதை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கணும் என்ற வசனம் அல் குர்ஆனின் முதல் வசனங்கள் இரவில் இறங்கின என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. அப்ப அல் குர்ஆன், நுசூலுல் குர்ஆன் என்பது இரவில் இறக்கப்பட்ட ஒன்று. அப்ப அதனால இரவுல குர்ஆன் ஓதுறது ரொம்பவும் பாக்கியம் பெற்றது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா வ இன்ன லக ஃபின் நஹாரி சபஹன் தவீலா. பகல்ல நல்ல கடினமா கஷ்டமா வேலை செய்யுங்க, இரவுல நீங்க அமைதியான நேரம் கிடைக்கும், உட்கார்ந்து ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால பகல்ல ஓதக்கூடாதுன்னு இல்லை. கவனிங்க. 9வது வசனம், அல் குர்ஆன் முதலில் அருகிலுள்ள வானத்திற்கு ஒரே முறையாக முழுமையாக இறக்கப்பட்டது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிப்படியாக இறக்கப்பட்டது. இது அல்லாஹ்வின் செயல்கள் அனைத்தும் ஞானத்துடன், ஞானத்துடனும் அழகான திட்டத்துடனும் நடைபெறுகின்றன என்பதை காட்டுகிறது. அல்லாஹ் இதை நாம் இறக்கினோம்னு சொல்றான். மொத்தமா இறக்கிட்டானா ஒரே இரவுல எல்லாத்தையும்? இல்லையே. 23 ஆண்டு காலங்களில் பிரித்து பிரித்து அல்லாஹ் இறக்கணும். அல்லாஹ் நாடி இருந்தா மொத்தமா இறக்கி இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு நடக்க போறது எல்லாமே தெரியும். சரிங்களா? அப்படி இல்லாம அல்லாஹு தஆலா தர்தீபா இறக்கி இருப்பது
என்பது நமக்கு எதை காட்டுகிறது? எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஒரு திட்டத்தின்படி நடக்கின்றன, ஒரு ஞான அறிவின்படி நடக்கின்றன. ஆகவே நாமும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். கவனிங்க, 10வது படிப்பினை. அல் குர்ஆன் படிப்படியாக இறக்கப்பட்டதில் மார்க்க கல்வியை படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடம் உள்ளது. மாணவர்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசரப்படாமல், என்னுடைய சில மாணவ மாணவிகள் மாதிரி தினமும் சிறிது சிறிதாக அதை உறுதிப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். எதை படிக்கிறோமோ அதை மனப்பாடம் பண்ணணும். புரியுதா? இன்றைய மாணவர்களுடைய இந்த மேற்கத்தியர்களுடைய சிந்தனையில் உருவான ஒரு வழிகேடு என்ன? மனப்பாடம் செய்ய தேவையில்லை. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் செய்யறதுக்கு குப்பை தான் இருக்கு, அல்லது அனுபவம் தான் மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கு. அனுபவத்தை மனப்பாடம் செய்ய தேவையில்லை. 1க்கு 2 தடவை செஞ்சோம்னா அது நமக்கு தெரிஞ்சிட போகுது. ஆனால் குர்ஆன் என்பது, ஹதீஸ் என்பது அது மனப்பாடம் செய்யப்படக்கூடிய கல்வி. அது புரியுதா? அது நுசூஸ், அரபு வஹீயினுடைய வாக்கியங்கள், ஓதப்படக்கூடிய ஓதப்படாத வஹீயினுடைய வாக்கியங்கள், அதை மனப்பாடம் செய்யணும், அதை நம்பணும், அதை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும், படித்து கொடுக்கணும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அது வரும், அதை நம்ம பிரச்சாரம் செய்ய முடியும். 11வது படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல் குர்ஆன் படிப்படியாக இறக்கப்பட்டது. இதிலிருந்து ஆசிரியரும் மாணவர்களின் நிலைக்கு ஏற்றவாறு மெதுவாகவும் தெளிவாகவும் கற்பிக்க வேண்டும் என்பதை அறியலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேனாங்கிறத நீங்க தான் சாட்சி சொல்லணும். அல்லாஹ் அறிஞ்சவன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நடத்துறோம். நிச்சயமாக நாம் இதை இறைக்கணும் என்று அல்லாஹ் தன்னை மகத்துவத்தை குறிக்கும் முறையில் குறிப்பிடுகிறான். நாம், இன்னா, நிச்சயமாக நாம். அல்லாஹ் ஒருவன் தானே நாம்னு சொல்றானே. சில நேரங்களில் நான்னு சொல்லுவான், சில நேரங்களில் நாம்னு சொல்லுவான். அப்ப நாம் என்று சொல்லும் பொழுது எதை வெளிப்படுத்துறது நோக்கம்? நான் என்று சொல்லும் போது எதை வெளிப்படுத்துறது நோக்கம்? கவனிங்க. ஏனெனில் அல்லாஹ் மிக மகத்துவமானவன், அவனை விட மகத்துவமானது எதுவும் இல்லை. அப்ப தன்னுடைய மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தும் பொழுது நாம் என்று சொல்வான். தன்னுடைய ஒருமை வஹ்தானியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தும் பொழுது நான் என்று சொல்வான். சில இடங்களில் 13வது படிப்பினை. சில இடங்களில் அல்லாஹ் தன்னை மகத்துவத்தை குறிக்கும் முறையில் குறிப்பிடுகின்றான், மற்ற சில இடங்களில் தன்னை ஒருமை வடிவில் குறிப்பிடுகின்றான். இதன் காரணம் அல்லாஹ் ஒருவனும் மகத்துவமானவனுமாக இருக்கிறான். அவனுடைய மகத்துவத்தை கவனிக்கும் போது மகத்துவ பன்மை, மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பன்மை வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அவனுடைய ஒருமையை கவனிக்கும் போது ஒருமை வடிவம், சீகத்துல் வாஹித், வடிவம்னா சீகத்துல் வாஹித் பயன்படுத்தப்படுகிறது. 14. நிச்சயமாக நாம் இதை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம் என்ற வசனத்திற்கும், நிச்சயமாக நாம் இதை அருள பெற்ற சூரா துஹானுடைய ஆரம்பம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், அருள் பெற்ற ஒரு இரவில் இறக்கினோம் என்ற வசனத்திற்கும் எந்த முரண்பாடும் இல்லை. ஏனெனில் அந்த அருள் பெற்ற இரவு என்பது இங்கே சொல்லப்பட்ட லைலத்துல் கத்ர் தான். 15வது படிப்பினை. லைலத்துல் கத்ர் ரமதான் மாதத்தில் உள்ளது. இதை ரமதான் மாதம், அதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. எந்த வசனம்? சூரா பக்ராவுடைய ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அந்த வசனம் என்ற வசனம் தெளிவுபடுத்துகிறது. எனவே ரமதான் மாதம் அல் குர்ஆனுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய மாதமாகும். நம்ம எதோட நெருக்கமா இருந்தோம்? கஞ்சி, சமோசா, வடை, பாயசம். பாயசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கஞ்சி, சமோசா, வடை, அவ்வளவுதான். இதான் நம்ம நெருக்கம். ரமதான்னாலே உடனே என்ன ஞாபகம் வரும்? கஞ்சி, பசியா இருக்கிறது, தாகமா இருக்குது ஞாபகம் வராது. ரமதான் மாசம்னு சொன்னாலே கஞ்சி, வடை, பாயசம். அதுவும் இந்த காலத்தில் எங்கள் மண்ணடி ஏரியாலாம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரமதான் மாதத்தில் நோம்பாளிகள் பள்ளிக்கு வர முடியாது. ஏன்னா இந்த சாப்பாட்டு கடையை போட்டு எந்த தெருலையும் கால் வச்சு நடக்க முடியாதுங்க. எல்லாம் ஃபுட்டு ஃபெஸ்டிவல் மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20% 30% தான் நோம்பாளிகள் நோம்பு திறக்க வாங்கிட்டு போகிறதா இருக்கும். அவங்க பேரை சொல்லி திங்கிறதுக்கு இப்போ நான் முஸ்லீம்கள்லாம் வந்துடுறாங்க நம்ம திங்கிறத பார்த்துட்டு. யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்களை வீரமான சமுதாயமாக ஆக்குறப்பே. 13,000 முஸ்லீம் வீரர்கள் உஸ்பெகிஸ்தான்லேருந்து இத்தே பெரிய இந்தியாவை வெற்றி கொண்டு எத்தனை வருஷம்? 850 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. நம்ம பாருங்க, கோழைங்களா சோம்பேறிங்களா உட்கார்ந்துக்கிட்டு பயந்து உட்கார்ந்துருக்கிறோம். 16வது படிப்பினை. லைலத்துல் கத்ர் என்பது தீர்ப்பு நிர்ணயிக்கப்படும் இரவு என்ற பொருளையும் கொண்டது. கத்ர் அந்த அர்த்தமும் வரும். இதன் மூலம் உலகில் நடைபெறும் அனைத்தும் அல்லாஹ்வின் அறிவினாலும் அவனுடைய தீர்ப்பினாலும் நடக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த இல்மு, அந்த தக்தீருடைய நம் ஈமானும் இந்த ஆயத்தில் சொல்லப்படுவதாகவும் நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த இரவில் அந்த ஆண்டிற்கான ஆயுள்,
செயல்கள், வாழ்வாதாரம் போன்ற விஷயங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று தபரி அவர்கள் விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே அந்த இரவில் ஒருவர் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் மார்க்கத்திற்கும் தன் மறுமைக்கும் நன்மையை அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். துஆவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். லைலத்துல் கத்ர் ஒவ்வொரு ரமதானிலும் உள்ளது. அது கடந்து போன ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல. சில பேர் என்ன சொல்றாங்க, பனு இஸ்ராயல்ல இருந்துச்சு அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு, அதோடு அது எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்றாங்கல்ல, அந்த கருத்து சரியல்ல. ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு வழங்கும் ஒரு பெரிய வாய்ப்பாகும். 19 லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ்வின் தீர்ப்புகளுடன் தொடர்புடைய இரவாக இருப்பதால் அந்த இரவை அலட்சியமாக கழிக்க கூடாது. துஆ, தௌபா, இஸ்திக்ஃபார், தொழுகை, அல் குர்ஆன் ஓதுதல் போன்ற நற்செயல்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். 20வது படிப்பினை, அல்லாஹ் ஒரு காரியத்தை உடனடியாகவும் செய்ய முடியும், படிப்படியாகவும் செய்ய முடியும். இரண்டிலும் அவனுடைய ஞானம் உள்ளது. எதை உடனே செய்யணுமோ அதை உடனே அல்லாஹ் செய்வான். எதை அல்லாஹு தஆலா காலம் எடுத்து ஒரு கேப் கொடுத்து இடைவெளி கொடுத்து செய்ய வேண்டுமோ அதை அல்லாஹ் அப்படி செய்வான். அப்போ எல்லாவற்றிலுமே கண்டிப்பாக ஒரு தத்துவம் இருக்கும். எனவே ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் நடக்கும் தாமதங்களிலும் மாற்றங்களிலும் அல்லாஹுவின் ஞானத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட சக்தி பெற்ற அல்லாஹு தஆலா ஏன் இப்படி செய்தான், ஏன் இப்படி செய்யலை என்று நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அதில் கண்டிப்பாக அல்லாஹுடைய ஞானம் இருக்கு என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதுவரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் 2வது 3வது வசனங்களுடைய படிப்பினைகளை நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.